தேங்க்யூ. வந்தா சார், வேறு ஏதோ வருது. ஓ, அதிலே வருது. இது வந்துடுச்சு. எஸ், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ் லெசன் நம்பர் 6. என்னது? டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ். டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் அதாவது விநியோகம். ஒவ்வொரு இதாக பிரான்ச்சஸ். வாட் ஆர் ஆல் த டிஸ்ட்ரிபியூஷன்னா ரெண்ட், லேண்டுக்கு வந்து ரெண்ட், லேபருக்கு வந்து வேஜ், கேபிட்டலுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், லாஸ்ட்டாக வந்து என்டர்பிரினர் தொழில் முயல்வருக்கு வந்து ப்ராஃபிட். இதெல்லாம் தட் இஸ் கால்டு டிஸ்ட்ரிபியூஷன். வரக்கூடிய வருவாயை, அதாவது ஒரு தொழில் நிறுவனம் தொழிலை நடத்தும் பொழுது, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் கேன் ரன் த ஃபேக்ட்ரி வாட் எவர் இட் இஸ், இட் மே பி. அப்படி செய்யும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணும் பொழுது, ப்ரொடக்ஷன் பண்ணி அது சேல்ஸ் எல்லாம் ஆன பிறகு தட் சுட் பி, அந்த பணம் வருது இல்லையா, வரக்கூடிய கலெக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது பிரிச்சளிப்பார்கள், பகிர்ந்தளிப்பார்கள். லேண்டுக்கு வந்து வாடகை ரெண்ட், லேபருக்கு வேஜ், கேபிட்டல் வாங்கின முதலீட்டுக்கு மூலதனத்துக்கு இன்ட்ரெஸ்ட், அண்ட் ஆல்சோ லாஸ்ட்டாக வந்து அவர் தொழில் முனைவோருக்கு லாபம். கடைசியாக கிடைக்கிறதுனா லாபம். ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பாரு? லேபருக்கு வந்து வேஜ், அடுத்ததாக லேண்டுக்கு வந்து ரெண்ட், மூன்றாவதாக வாங்கிய கடனுக்கு வந்து கேபிட்டலுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், நான்காவதாக வந்து என்டர்பிரினர் அவர் தொழில் முயல்வோருக்கு கிடைக்க. இது மூணையும் கொடுத்ததுக்கு பிறகுதான் வரக்கூடியதான் என்ன? ப்ராஃபிட். தட் இஸ் கால்டு ப்ராஃபிட். அவருடைய தொழில் முனைவுக்கு என்டர்பிரினர்ஷிப் கிடைக்கக்கூடியது ப்ராஃபிட். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெண்ட். வாட் யூ மீன் பை ரெண்ட்? வாடகை என்றால் என்ன? Rent is the price or reward given for the use of land. Rent is the price or reward given for the use of land or a house or a machine to the owner. But in economics, rent or economic rent refers to that part of payment made by a tenant to his landlords for the use of land only. Understand? புரிஞ்சுட்டீங்களா? ரெண்ட் என்பது அதனுடைய எய்தர் இட் மே பி ஹவுஸ் அல்லது லேண்ட் ஆர் மிஷின், அதை உபயோகப்படுத்துவதற்காக அதனுடைய ஓனருக்கு கொடுக்கக்கூடிய, அதனுடைய சொந்தக்காரருக்கு கொடுக்கக்கூடியது தான் ரெண்ட். த பேமெண்ட் மேடு பை எ டெனன்ட். டெனன்ட்னா குத்தகைதாரன், அது வாடகைக்கு இருக்கான், அந்த லேண்டில் குத்தகைக்கு இருக்கான்னு பேர்னா டெனன்ட். டு ஹிஸ் லேண்ட்லார்ட்ஸ், அவனுடைய லேண்ட்லார்ட் நிலத்துக்கு சொந்தக்காரனுக்கு ஃபார் த யூஸ் ஆஃப் லேண்ட் ஒன்லி, அந்த நிலத்தை பயன்படுத்துவதற்காக அவன் கொடுக்கக்கூடியது தான்னா ரெண்ட், வாடகை. அதில் வந்து விளைச்சல், கல்டிவேஷன் பண்ணுறான், விளையக்கூடிய பொருட்களுக்கு அவன் கொடுக்கக்கூடியது தான் தட் இஸ் கால்டு ரெண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ரெண்ட்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்ததாக ரெண்ட்டை பற்றி ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட். ரிகார்டோ, a famous classical economist, ரிகார்டோ, டேவிட் ரிகார்டோ. இவர் பேர்னா டேவிட் ரிகார்டோ, ஃபேமஸ் கிளாசிக்கல், மிக மிக புகழ்வாய்ந்த தொன்மை பொருளாதார அறிஞர். ஆடம் ஸ்மித், அடுத்தது டேவிட் ரிகார்டோ. ஃபஸ்ட்டு வந்து ஆடம் ஸ்மித், அடுத்தது டேவிட் ரிகார்டோ. இவர் வந்து என்ன சொல்கிறார்? ரெண்ட் என்ன, அவருடைய ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட். அவர் ரெண்ட், வாடகை, வாரத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு கீழே பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஆல் கீனாக கவனிக்கணும். The classical theory of rent is called a Ricardian theory of rent. கிளாசிக்கல் தியரினா தொன்மை பொருளாதாரம், பழைய காலத்து பொருளாதாரம், தட் இஸ் தொன்மை பொருளாதாரம். அதை வந்து ரெண்ட் வந்து யார்? ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட். கிளாசிக்கல் தியரி ஆஃப் ரெண்ட்டு இது அதர்வைஸ் கால்டு என்ன? ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட். ரிகார்டோட வார கோட்பாடு என்று பெயர். டேவிட் ரிகார்டோ எக்ஸ்பிளைன் த தியரி ஆஃப் ரெண்ட் தஸ்:
டேவிட் ரிகார்டோ பின்வருமாறு அந்த தியரியை பற்றி சொல்கிறார். அவருடைய ரெண்ட் என்னன்னா எப்படி வசூல் பண்ணுறதுன்னு அவருடைய கொள்கையை கீழே சொல்கிறார். இப்போ அசம்சன், அதுக்கு எடுகோள்கள். வாட் ஆர் ஆல் த அசம்சன்ஸ் பார்க்கலாமா? Ricardian theory of rent assumes the following. Ricardo என்ன சொல்றாருன்னா, rent is that part of the produce of the earth. Rent is the portion of the produce. Rent is that portion of the produce of the earth which is paid to the landlord for the use of the original and indestructible powers of the soil. Rent is that portion. அதாவது வாரம் என்பது அந்த நிலத்தை அவன் பயன்படுத்துவதற்காக அதனுடைய ஓனருக்கு, சொந்தக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு போர்ஷன் ஆஃப் த ப்ரொடியூஸ். உற்பத்தி ஆனதில் ஒரு பகுதியை அது யாரு கொடுப்பா? லேண்ட் ஓனருக்கு கொடுப்பான். தட் இஸ் கால்டு ரெண்ட். த யூஸ் ஆஃப் பெய்டு டு த லேண்ட்லார்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் த ஒரிஜினல் அண்ட் இன்டஸ்ட்ரக்டபிள் பவர் ஆஃப் த லேண்ட். நிலம், எவரி லேண்ட் ஹேஸ் ஹேவிங் ஒரிஜினல் அண்ட் இன்டஸ்ட்ரக்டபிள் பவர். தட் இஸ் கால்டு ஃபெர்டிலிட்டி. லேண்டுக்கு வந்து என்ன இருக்கும்? ஃபெர்டிலிட்டி, வளம். இயற்கையிலே என்ன இருக்கும்? வளம் இருக்கும். அதில் ஃபெர்டிலைசர்ஸ் போடணுங்கிற நோ நீடு டு ப்ரொவைட் ஃபெர்டிலைசர்ஸ். ஏன்னா இட் ஹேஸ், எவரி லேண்ட் ஹேஸ் ஃபெர்டிலிட்டி. எல்லா நிலங்களும் என்ன இருக்கும்? வளமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணும் பொழுது அன்டெஸ்ட்ரக்டபிள் பவர்ஸ் ஆஃப் த சாயில், அது வந்து அழிக்க முடியாத, அன்டெஸ்ட்ரக்டபிள் அல்லது இன்டெஸ்ட்ரக்டபிள், அழிக்க முடியாது, அந்த பவரை வந்து அழிக்க முடியாது. அந்த மாதிரி பவர் இருக்கும். யாருக்கு? இந்த சாயில், மண்ணுக்கு இருக்கும். நிலத்தினுடைய மண்ணுக்கு இருக்கக்கூடிய பவர் வந்து இன்டெஸ்ட்ரக்டபிள். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரெண்ட் இஸ் தட் போர்ஷன். ரெண்ட்னா தட் போர்ஷன் ஆஃப் த ப்ரொடியூஸ் ஆஃப் த எர்த், பூமியில், விச் இஸ் பெய்டு டு த லேண்ட்லார்ட், அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரனுக்கு கொடுக்கறது. ஃபார் த யூஸ் ஆஃப் த ஒரிஜினல் அண்ட் இன்டெஸ்ட்ரக்டபிள் பவர் ஆஃப் த சாயில், அந்த மண்ணை பயன்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய ஈல்டிங், விளைச்சலில் ஒரு பகுதியை அதனுடைய லேண்ட் ஓனருக்கு கொடுப்பது தான் ரெண்ட் என்று பெயர். இவனுக்கு பேர் என்ன? டெனன்ட். குத்தகைதாரனுக்கு பேர் என்ன? டெனன்ட். ஹீ இஸ் கால்டு, அந்த லேண்ட் ஓனர்லேருந்து வாங்குகிற குத்தகைதாரருக்கு பேர் என்ன? ரெண்ட் ஹோல்டருக்கு டெனன்ட் என்று பெயர். அண்டர்ஸ்டாண்ட்? அல்லது ரெண்ட் ஹோல்டர். இது வந்து டேவிட் ரிகார்டோட கருத்து. அண்டர்ஸ்டாண்ட்? அல்ல, யூ கீப் இட் இன் மைண்ட். This is very important for that rent is that portion of the produce of the earth which is paid to the landlord, which is paid. எது கொடுக்கப்படுது? For the use of the original and indestructible, அழிக்க முடியாத பவர் ஆஃப் த சாயில், மண்ணினுடைய அழிக்க முடியாத ஃபெர்டிலிட்டி, வளம். அதுக்காக அவன் கொடுக்கக்கூடியது தான் என்ன? ஒரு போர்ஷன் ஆஃப் த ப்ரொடியூஸ், உற்பத்தி ஆனதில் ஒரு பகுதியை லேண்ட் ஓனருக்கு ஒரு பகுதியை கொடுக்குறான். அந்த லேண்டை யூஸ் பண்ணிவிட்டு பாக்கியை இவன் எடுத்துக்குவான். பாக்கி ஈல்டிங், விளைச்சலை இவன் எடுத்துக்குவான். ஒரு பகுதியை லேண்ட் ஓனர் கொடுத்துருவான். தட் இஸ் கால்டு ரெண்ட் என்று பெயர். அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்ததாக லேண்ட் டிஃபர்ஸ் இன் ஃபெர்டிலிட்டி. எல்லா நிலமும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லா நிலமும் ஒரே வளமுடையதாக இருக்காது. ஃபெர்டிலிட்டினா வளம், நிலத்தினுடைய வளம், இயற்கையிலேயே இருக்கக்கூடிய இன்டெஸ்ட்ரக்டபிள் பவர். தட் இஸ் கால்டு ஃபெர்டிலிட்டி. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு இன்டெஸ்ட்ரக்டபிள் பவர் ஆஃப் த சாயில். மண்ணுடைய அழிக்க முடியாத சக்திக்கு இன்னொரு பேர் என்ன? தட் இஸ் கால்டு ஃபெர்டிலிட்டி, வளம் என்று பெயர். அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, லேண்ட் டிஃபர்ஸ் இன் ஃபெர்டிலிட்டி. நிலங்கள் வந்து வளத்தில் வேறுபடும். ஒரே மாதிரியாக எல்லா நிலமும் இருக்காது. எல்லா மண்ணும் ஒரே மாதிரியாக இருக்காது. செம்மண் இருக்கும், களிமண் இருக்கும், மணல் கலந்துருக்கும். அதனுடைய ஃபெர்டிலிட்டி வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல நிலத்தினுடைய வளம், அதனுடைய வளம் வேறுபடும். தட் இஸ் கால்டு லேண்ட் டிஃபர்ஸ் இன் ஃபெர்டிலிட்டி. நம்பர் 1.
Land differs in fertility. Understand? Keep it in mind. And next one is the law of diminishing return. Law of diminishing return operates in agriculture. இதில் என்ன விதி செயல்படுதுன்னா, குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி இந்த நிலத்தில் ரெண்ட்ல செயல்படுகிறது. குறைந்து செல் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் ஆப்ரேட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். விவசாய வேளாண்மையில் இந்த விதி செயல்படுகிறது. மூன்றாவதாக, ரெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபெர்டிலிட்டி அண்ட் லொகேஷன் ஆஃப் லேண்ட். லேண்ட் ரெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் எது? ஃபெர்டிலிட்டி, அதனுடைய வளத்துக்கு தகுந்தாப்புல வாரம் வசூலிக்கப்படும். நல்ல வளமான நிலத்துக்கு அதிகமான ரெண்ட் கேட்பான், வளம் குறைந்த நிலத்துக்கு குறைவான ரெண்ட், ஒன்றுமே இல்லாத நிலத்துக்கு ரெண்டே கிடையாது, நோ ரெண்ட், ஃப்ரீ ரெண்ட், மார்ஜினல் லேண்ட். அதுக்கு பேர் என்ன? இறுதிநிலை நிலம். வளமான நிலத்துக்கு அதிகமான வாரம் யாரு கேட்பா? அதனுடைய ஓனர் கேட்பான். லேண்ட் ஓனர், ஹி டிமாண்ட்ஸ் டூ மச் ரெண்ட் ஃபார் த ஃபெர்டைல் லேண்ட். இஃப் த ஃபெர்டிலிட்டி இஸ் லெஸ், rent also less. If the land has no fertility but no rent, understand? That is called rent depends upon fertility and location of land. அது இருக்கக்கூடிய இடம், அதனுடைய வளத்தை பொறுத்து அதனுடைய வாரம் தீர்மானிக்கப்படும். நான்காவதாக, தியரி அசியூம்ஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன். இந்த ரெண்ட் தியரி எதை குறிக்குதுன்னா, நிறைவு போட்டி நிலவுவதை குறிக்குது. நிறைவு போட்டி, பர்ஃபெக்ட் காம்படிஷன். நம்பர் 5, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த அசம்ப்ஷன் ஆஃப் லாங் பீரியட். எதை சார்ந்திருக்கிறது? நீண்ட காலத்தை சார்ந்திருக்கு. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த அசம்ப்ஷன் ஆஃப் லாங் பீரியட். அது நீண்ட காலத்துக்கானது தான். லென்த் என்பது நீண்ட காலத்துக்கானது, ஒரு வருஷமோ 2 வருஷமோ உள்ளது. அடுத்தது, தெர் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மார்ஜினல் லேண்ட் ஆர் நோ ரெண்ட் லேண்ட். தெர் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இறுதிநிலை நிலம், இறுதிநிலை நிலம் அல்லது வாரமற்ற நிலம், நோ ரெண்ட் லேண்ட். அதாவது கல் மண்ணா கரடு முரடா இருக்கு, அதில் எவ்வளோதான் செலவு பண்ணாலும் தெர் இஸ் நோ ஈல்டிங் இன் த லேண்ட். தட் இஸ் இட் ஹேஸ் நோ ரெண்ட் லேண்ட் ஆர் மார்ஜினல் லேண்ட். இட் இஸ் அதர்வைஸ் கால்டு நோ ரெண்ட் லேண்ட் ஆர் மார்ஜினல் லேண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Number 7, land has certain original and indestructible powers. நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதுக்கு அழிக்க முடியாத இயற்கையால் கொடுக்கப்பட்ட ஒரு இதுதான் வளம் தான் இன்டெஸ்ட்ரக்டபிள். ஒரிஜினல் அண்ட் இன்டெஸ்ட்ரக்டபிள், அழிக்க முடியாத சக்தி இருக்கும். யாருக்கு? லேண்டுக்கு. அடுத்ததாக, லேண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் கல்டிவேஷன் ஒன்லி. நிலம் என்பது விவசாயத்துக்கு ஒண்டி தான், வேளாண்மைக்கு ஒண்டி தான் பயன்படும். லேண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் கல்டிவேஷன் ஒன்லி. நம்பர் 9, மோஸ்ட் ஃபெர்டைல் லேண்ட்ஸ் ஆர் கல்டிவேட்டட் ஃபர்ஸ்ட். ஜெனரலி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு 4 விதமான நிலம் இருக்குது, லேண்ட் இருக்குது. அப்போ எதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஃபெர்டைல் லேண்ட், அதிகமான வளமுள்ள நிலத்தை தே ஆர் செலக்டிங் த மோஸ்ட் ஃபெர்டைல் லேண்ட்ஸ். அதனால் அதிகமான வளமுள்ள நிலத்தை தான் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கும். ஏன்னா அதை போட்ட உடனே பயிர் முளைக்க ஆரம்பிச்சிடும், நல்லா விளைச்சலாக ஈல்டிங் அதிகமாக இருக்கும். தட் இஸ் வை people select the most fertile land for cultivation activities. பயன்பாடு விவசாயத்துக்கு அதிகமான வளமான நிலத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள். Understand? All of you keep it in mind. All these 9 points you must remember. Each and every one is easily understand, easily read and easily understand, easily observe. Understand all of you? Next one is statement of the theory with illustration. இந்த ரெண்ட் தியரி விளக்கமாக சொல்கிறாங்க, கீழே விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணப்படுகிறது. அஸ்யூம்ஸ் தட் இது ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட், இது ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட் சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த தியரி வித் இல்லுஸ்ட்ரேஷன். அஸ்யூம் தட் சம் பீப்புள் go to a newly discovered island and settle down there. There are 3 grades of land. ஒரு பீப்புள் go to a newly discovered island, ஒரு தீவுக்கு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு போகிறாங்க மக்கள். போகும் பொழுது and settle down there, அங்கேயே குடியேறிடுறாங்க. settle down there, அங்கே குடியேறினோடனே
there are three grades of land. மூன்று விதமான நிலம் இருக்கு. Namely A, B and C. A grade, B grade and C grade. மூன்று விதமான நிலம் இருக்கு. In that island, அதனால அந்த ஐலாண்ட்ல என்ன இருக்கு? மூன்று விதமான நிலம் இருக்கு. A being most fertile. A grade என்பது அதிகமான வளமான நிலம். வளம் உள்ள அந்த மண்ணுக்கு வளமா போட்டோம்னா முளைக்கும். அதுமான வளமான நிலம் என்பது A grade. And B and C in that island. A is being most fertile. B is less fertile. B வந்து B grade என்பது A விட சற்று குறைவான வளமுடையதாக இருக்கும். And C the least fertile. அது வளம் குறைவாக இருக்கும். எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் அந்த நிலத்துல விளைச்சல் இருக்காது. கல்டிவேஷன் ஈல்டிங் இருக்காது. ஈல்டிங்னா விளைச்சல் இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? They will first cultivate all the most they will first select and cultivate the most fertile land, A grade. ஃபர்ஸ்ட் எதை செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஏ கிரேட் வளமான நிலத்தை தேர்ந்தெடுப்பார்கள். ஏ கிரேட் அவைலபிள். அப்புறம் சின்ஸ் த லேண்ட் இஸ் abundant and idle, there is no need to pay rent as long as such best land are freely available. Given a certain amount of labor and capital, the yield per acre on A grade land is 40 bags of paddy. A grade landல எவ்வளோ கிடைக்குது? 40 மூட்டை பேடி நெல் விளைகிறது. Given a certain amount of labor and capital, the yield per acre on A grade land is 40 bags of paddy. 40 மூட்டை நெல் விளையுது. நல்லா கவனிக்கணும். A and B மூணு கிரேட் இருக்கு. First of all, people select the A grade land, abundant and idle. There is no need to pay rent as long as such best lands are freely available. நல்ல நிலம் வந்து இலவசமாக கிடைக்குது. அந்த இடத்துல தீவில் இலவசமாக ஏ கிரேடு லேண்டு கிடைக்குது. அப்போ கிவன் ஏ சர்டன் அமௌண்ட் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல், அந்த நிலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வேஜ் கூலியும் லேபரும் அண்டு கேபிட்டல் மூலதனம் முதலீடும் போட்டால் த ஈல்டு அதனுடைய விளைச்சல் ஆகனது ஏ கிரேடு லேண்டோட விளைச்சலானது பர் ஹெக்டர் இஸ் 40 பேக்ஸ் பர் ஹெக்டர். என்ன அளவு? 40 பேக்ஸ் ஆஃப் பேடி. 40 மூட்டை நெல் விளைவ வாய்ப்பு இருக்கு. தெர் இஸ் லாட் ஆஃப் சான்சஸ் ஆர் தேர். அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the people select the A grade land because it has having lot of fertility. That is why people select the A grade land. But it gives, they don't provide rent for that land. That is free land. அதுக்கு வந்து என்ன பண்றான்னா they have spent the very least amount in the form of labor and capital. அதுக்கு கொஞ்சம் செலவு பண்றான். But the yielding is 40 bags of per acre. ஒரு ஏக்கருக்கு 40 bags of paddy per acre yielding கிடைக்குது. That is possible. That is why this A grade land is otherwise called fertile land. என்ன லேண்டு? fertile, வளமான நிலம். அதுக்கு பேர் என்ன? வளம் நிறைந்த நிலம் என்று பெயர். It is otherwise called fertile land, fertility. Number 2. Suppose another group of people, இன்னும் கொஞ்சம் பேர், ஃபஸ்ட்டு போன செட்டிலர்ஸ் வந்து ஏ கிரேடு லேண்டை எடுத்துகிட்டு கல்டிவேஷன் பண்ணிடுறான் அந்த தீவில் ஐலாண்டில். ரெண்டாவது போகிறவங்க சப்போஸ் அனதர் குரூப் ஆஃப் பீப்புள் கோஸ் அண்ட் செட்டில்ஸ் டவுன் இன் த சேம் ஐலாண்ட் ஆஃப்டர் சம் டைம். சில ஆண்டுகளுக்கு பிறகு மேலும் சிலர் போய் நீங்கள் செட்டில் ஆகி என்ன பண்ணுறாங்க, இருக்க பாக்கி அவங்க எடுத்துக்கிட்ட நிலம் பாக்கி இருக்க ஹேண்ட்ஸ் த டிமாண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வில் இன்க்ரீஸ். அப்போ இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏ கிரேடு லேண்டை எடுத்துட்டாங்க, பாக்கி இருக்கிறது பி கிரேடு லேண்ட். த மோஸ்ட் ஃபெர்டைல் லேண்ட்ஸ் ஏ கிரேட் அலோன் cannot produce all the food grain that are needed. That are
food grain that are needed on account of the operation of the law of diminishing returns. So the less fertile land, அதை விட குறைவான வளமுள்ள நிலம் B grade will have to be brought under cultivation in order to meet the growing population. வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப என்ன பண்றாங்க, பி கிரேடு நிலத்தை பயிர் பண்றாங்க. அது வந்து எதோட குறைவான வளமுடையது, ஏ கிரேடை விட குறைவான வளம் நிறைந்த நிலம், குறைவான ஃபெர்டிலிட்டி. ஃபார் த சேம் அமௌண்ட் லேபர் அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, என்ன ஏ கிரேடில் என்ன செலவு பண்ணாங்களோ அதே அமௌண்ட் லேபர் அண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி கல்டிவேஷன் பண்ணும் பொழுது ஏ கிரேடு லேண்ட் தி ஈல்டு பர் ஏக்கர் ஆன் பி கிரேடு லேண்ட் இஸ் 30 bags ஆஃப் பேடி. ஏ கிரேடு லேண்டு 40 bags கொடுக்கும், பி கிரேடு எவ்வளோ கொடுக்குது, 40 bags ஆஃப் பேடி தான் கொடுக்குது, 30 மூட்டை தான் விளையுது. த சர்ப்ளஸ் ஆஃப் 10 bags 40 minus 30 பர் ஏக்கர் அப்பியர்ஸ் ஆன் ஏ கிரேடு லேண்ட். அது வந்து ஏ கிரேடு லேண்டில் 40 மூட்டை விளையுது, பி கிரேடு லேண்டில் 30 மூட்டை விளையுது. திஸ் இஸ் எக்கனாமிக் ரெண்ட். இதுதான் என்னன்னு பேர், பொருளாதாரத்தில் வாரம் என்று பெயர். இதுக்கு பேர் தான் என்ன, ரெண்ட், எக்கனாமிக் ரெண்ட் அல்லது ஆஃப் ஏ கிரேடு லேண்ட். அவர்கள் கொடுக்கக்கூடிய எக்கனாமிக் ரெண்டு ஏ கிரேடுக்கு லேண்டுக்கு என்ன, 10 bags. 40 minus 30 ஈக்குவல் டு 10 bags வந்து ரெண்டாக கொடுக்குறாங்க. சப்போஸ் yet another group of people goes and settles down in the same island after some years. After some years back, some people go and settle down the same island. So the least fertile land, C grade land, will have to be brought under cultivation. அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, சி கிரேடு லேண்டு தான் அவைலபிளாக இருக்குது. அது வந்து அதில் ஃபெர்டிலிட்டியே கிடையாது. இட் ஹேஸ் நோ ஃபெர்டிலிட்டி, இட் ஹேஸ் நோ, தட் லேண்ட் இஸ் நோ ஃபெர்டைல் லேண்ட். மூன்றாவதாக அதான் கிடைக்குது. வில் ஹேவ் டு பி brought under cultivation for the same amount of labor and capital they are spending. ஒரே அமௌண்ட்டு, என்ன ஏ கிரேடில் என்ன செலவு செஞ்சானோ அதே அமௌண்ட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, லேபருக்கும் மூலதனத்துக்கும் செலவு பண்ணுறாங்க. த ஈல்டு பர் ஏக்கர் ஆன் சி கிரேடு லேண்ட் இஸ் ஒன்லி 20 bags ஆஃப் பேடி. அதனுடைய விளைச்சல் அளவு 20 மூட்டை தான். ஏ கிரேடு 40, பி கிரேடு 30, சி கிரேடு ஒன்லி 20 bags. This surplus of A grade land is now raised to 20 bags. 40 minus 20 equal to 20, and is the economic rent of A grade land. The surplus of B grade land is 10 bags, 30 minus 20. This is the economic rent of B grade land. அது நல்லா புரிஞ்சுங்க. அவங்க கொடுக்கக்கூடிய வாரம் என்பது 30 minus 20, 10 bags for B grade land. அதுதான் தட் இஸ் கால்டு வாரம் என்று பெயர். இந்த எபோ இல்லுஸ்ட்ரேஷன், மேலே சொன்ன விளக்கம், இன் சி கிரேடு லேண்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஜஸ்ட் ஈக்குவல் டு த பிரைஸ் ஆஃப் இஸ் ப்ரொடியூஸ் அண்ட் தேர்ஃபோர் டஸ் நாட் ஈல்டு எனி ரெண்ட். அதாவது இந்த எபோ இல்லு மேலே சொன்ன விளக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சி கிரேடு லேண்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஜஸ்ட் ஈக்குவல் டு த பிரைஸ் ஆஃப் இட்ஸ் ப்ரொடியூஸ். அது உற்பத்தியான அதனுடைய உற்பத்தி செய்த பொருளுக்கு ஏற்ற விலை தான் அவர் செலவு செஞ்சார். எவ்வளோ பொருள் உற்பத்தி ஆயிருக்கோ 20 மூட்டைன்னா 20 மூட்டைக்கு அவர் செலவு பண்ணிட்டார். அதுதான் அவருக்கு ஈல்டிங்காக கிடைக்குது. ஈல்டு விளைச்சல். Hence, அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, அவர் எவ்வளவு செலவு பண்ணாரோ அதே அளவு தான் வருமானம் வருது. அப்ப அந்த நிலத்தை என்ன சொல்றேன்னா, ஹென்ஸ் சி கிரேட் லேண்ட் இஸ் கால்டு நோ ரெண்ட் லேண்ட். அந்த லேண்டுக்கு என்ன பேரு, நோ ரெண்ட் லேண்ட். அதான் வாரமில்லா நிலம் அல்லது மார்ஜினல் லேண்ட் இஸ் த லேண்ட் இன் விச் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஜஸ்ட் ஈக்குவல் டு த பிரைஸ் ஆஃப் இட்ஸ் ப்ரொடியூஸ். அதனுடைய செலவு வந்து அது உற்பத்தியான
பொருளுக்கு சமமாக இருக்கிறது தொட்டு தட் இஸ் நோ ரெண்ட் லேண்ட் ஆர் மார்ஜினல் லேண்ட், இறுதிநிலை நிலம் என்று பெயர். Therefore, no rent land or marginal land is the land in which cost of production is just equal to the price of its produce. அது எவ்வளோ உற்பத்தி என்னச்சோ அந்த உற்பத்திக்கு ஏற்ற விலை, அந்த நெல்லுக்கு தகுந்த விலை தான் அவர் செலவு பண்ணியிருப்பார். அதனால அது என்னது? நோ ரெண்ட் லேண்ட் அல்லது மார்ஜினல் லேண்ட். த லேண்ட் விச் ஈல்ட்ஸ் ரெண்ட் இஸ் கால்டு இன்ட்ரா மார்ஜினல் லேண்ட். அந்த லேண்ட் வந்து விச் ஈல்ட்ஸ் ரெண்ட் இஸ் கால்டு இன்ட்ரா, அதுக்கு என்னன்னு பேர்? இன்ட்ரா, இறுதிநிலை நிலம் என்று பெயர். Therefore, rent indicates the differential advantage of the superior land over the marginal land. ரெண்ட் வாரம் என்பது இறுதிநிலை நிலத்திற்கும் வளமான நிலத்திற்கும் உள்ள டிஃபரன்ஸ், வேறுபாடு தான் தட் இஸ் கால்டு ரெண்ட். அது 40 மூட்டை, இது 20 மூட்டை. அப்போ இந்த 20 மூட்டை தான் தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏ கிரேட் அண்ட் பி கிரேட். ஓகே, ஆல் த பெஸ்ட். இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆல் ஆஃப் யூ மஸ்ட் ரீட் அண்ட் ரைட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Recording theory of rent is very very important, and all of you keep it in mind and read very efficient manner and observe. All the best.